ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஒரு குட்டி ஸ்டோரியோட 3வது ஸ்டோரி இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு எல்லாம் நன்மைக்கே ராஜாவே. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு நிறைய மந்திரிங்க இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு மந்திரியை நம்ம ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப புத்திசாலி மட்டும் இல்லை, அவர் எப்பவுமே ஒரு டைலாக் சொல்லுவாரு. என்னன்னா, எல்லாம் நன்மைக்கே ராஜாவே, எல்லாம் நன்மைக்கே ராஜாவேன்னு எல்லா விஷயத்துக்கும் சொல்லுவாரு. அந்த பாசிட்டிவிட்டி அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு நாள் ராஜா போருக்கு போயிருந்தாரு. போர்ல வெற்றி என்னமோ ராஜாக்கு தான். ஆனா அவர் விரல் துண்டிக்கப்பட்டுருச்சு. அப்போ வழியில ரொம்ப ராஜா கதறினாரு, முடியலன்னு. அப்போ அந்த மந்திரி, விடுங்க ராஜாவே, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னாரு. அப்ப ராஜா வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது இவர் இப்படி சொன்னதை கேட்டு ரொம்ப கோபம் அடைஞ்சு அவனை சிறையில அடைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போயிருந்தாரு. அன்னைக்கு அங்க இருந்த காட்டுவாசிங்கெல்லாம் அவங்கள சூழ்ந்துட்டாங்க. அப்போ இருந்த அமைச்சர்கள் எல்லாரும் அவரை அங்கேயே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்போ ராஜா தனியா மாட்டிக்கிட்டாரு. அங்க இருந்த காட்டுவாசிங்க எல்லாம் யாராவது ஒரு மனுஷனை பலி கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சிக்கிட்டாரு ராஜா. ராஜாவை பலி கொடுக்கறதுக்காக அவரை ஒரு மரத்துல கட்டிட்டாங்க. கட்டினதுக்கு அப்புறமா அங்க இருந்த பெரிய சீனியர் வேட்டைக்காரரு ராஜாவை பலி கொடுக்கறதுக்கு வந்தாரு. அதுல அங்க இருந்த இன்னொரு காட்டுவாசி அவரை பார்த்துட்டு, விரல் துண்டிச்சிருக்கு, இவரை நம்ம கொல்லக்கூடாது, நம்ம காளிக்கு அது நல்லது இல்லைன்னு சொல்லிடுவாரு. அவ்வளோதான். ராஜா காட்டை விட்டு தெரிச்சு அரண்மனைக்கு வந்துடுவாரு. வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து நல்லா சிந்திப்பாரு. அப்பதான் அவருக்கு தோணுச்சு, பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம மந்திரி சொன்னது சரியாதான் போச்சுன்னு சொல்லிட்டு அவரை சிறையிலேருந்து விடுவிச்சுட்டு அவருக்கு நிறைய பொற்காசுகள் பணம் கொடுத்துட்டு உணரவும் செஞ்சுட்டாரு நம்ம ராஜா. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயமே நல்லதுக்காக தான். நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். உங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.